ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு நாளிலும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகின்றோம். சிறு பிள்ளைகள் சில காரியங்களுக்கு அடிமையாகி கிடைக்கின்றன. கார்ட்டூன் மற்ற கேம் விளையாடுவதில் அடிமையாகி கிடைக்கின்றன, அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றன. சில காரணங்கள் அவர்களினால் இது அடிமைத்தனம் உண்டாகினாலும் பல வீடுகளில் பெற்றோர்களே தங்கள் பிள்ளைக்கு தொல்லை பண்ணுகிறது என்று செல்போனை கையில் கொடுக்கிறது, டிவியை போட்டு கார்ட்டூன் போகிறது. இதுவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அடிமையாக மாறி போய் விடுகிறது. அந்த கார்ட்டூன் இல்லாமல் கேம் விளையாடாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த சிறு பிள்ளைகள் மீண்டு வரும்படியாக கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கார்ட்டூனுக்கு அடிமையே கிடைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, டிவி மூலம், தொலைக்காட்சி மூலம், தொலைபேசி மூலம் ஆண்டவரே இதற்கு அடிமையாகி கிடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க மீட்டு எடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த விட கார்ட்டூன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலாட்டு இருக்கிற அந்த சிறு பிள்ளைகளை நீங்க காண்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போறதுக்கு முந்தையும் கார்ட்டூன், போயிட்டு வந்த உடனும் கார்ட்டூன், தூங்கு வர கார்ட்டூன். இந்த கார்ட்டூனுக்கு அடிமையாகி கிடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டு எடுங்கப்பா. எந்தெந்த கார்ட்டூன்கள் அடிமையாகி வைத்திருக்கிறதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த நிகழ்ச்சிகளில் இருந்து கர்த்தர் அவர்களின் மனநிலையை மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அதிகமான காரியங்கள் ஆபத்துகளில் கொண்டு விட்டு விடாதபடி ஒவ்வொரு இந்த சிறு பிள்ளைகளின் இருதயத்திலையும் ஆண்டவரே நஞ்சான காரியத்தை சத்துரு ஏதோ ஒரு விதத்தில் இந்த கார்ட்டூன் மூலம் விதைத்து விடாதபடி கர்த்தர் நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதே போல் காரியங்கள்ல மீட்டு எடுங்க ஆண்டவரே. விசேஷமாக பெற்றோர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் பிள்ளை தொல்லை பண்ணுது, என் பிள்ளை அடம் பிடிக்குதுட்டு இந்த கார்ட்டூனை போட்டு பழக்கம் காட்டாதபடி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் அவர்கள் வளர்வதற்கு, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு, அவர்கள் ஜப வாழ்க்கையில் வளருவதற்கு, அவர்கள் இந்த உலகபூர்வமான காரியங்களை சந்திப்பதற்கு எத்தனையோ நன்மையான காரியங்கள் இந்த தேசத்துல இருக்குதுப்பா. அந்த நன்மையான காரியங்கள் அவர்களுக்கு போட்டு காட்டவும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளில் இருந்து அநேக நிகழ்ச்சிகள் மூலம் ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைக்கக்கூடிய வார்த்தைகளை இவர்களுக்கு போட்டு கொடுக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் கார்ட்டூன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு, அதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாவதற்காக நன்றி. இதை பார்த்து விட்டு எத்தனையோ பிள்ளைகள் இரவு நேரங்கள்ல பயந்து எந்திக்கிற சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். எத்தனையோ அதுல வரல பேய் கேரக்டர்கள் பயமுறுத்துவ காரியங்களை நாங்கள் கண்ணார பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. இதே போல ஆண்டவரே, இருதயங்கள், மனதுகள், சிந்தனைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படாதபடி இந்த பாதிப்பை உண்டாக்கின்ற காரியங்களிலிருந்து இவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கேமுக்கு அடிமையாகி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேம் விளையாட்டுல இருந்து ஆண்டவரே அவர்களை நீங்க மீட்டு எடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ விளையாட்டுகள் ஆண்டவரே, ஆரோக்கியம் நிறைந்த விளையாட்டுகள் இருக்கிறது ஆண்டவரே. அதை விட்டு ஆண்டவரே இவர்கள் அடிமையாக்கி வைத்திருக்கிற இந்த விளையாட்டிற்கு இவர்கள் அடிமையாகி கிடக்காதபடி கர்த்தர் நீங்க இவர்களை தூக்கி எடுங்க ஆண்டவரே. கேம்ல இருந்து தூக்கி எடுப்பதற்காக நன்றி, கார்ட்டூன்ல இருந்து தூக்கி எடுப்பதற்காக நன்றி. பிற என்னென்ன காரியங்கள் இவர்களை அடிமையாகி வைத்து இருக்கிறதோ அந்த அடிமைத்தனமான காரியங்கள்ல இருந்து மீட்டு எடுப்பீராக ஆண்டவரே. இவர்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற அநேக ஆண்டவரை வேண்டாத உணவுகள் இருக்கிறதப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டவரை அந்த உணவுக்கு சிறு பிள்ளைகள் அடிமையாகி கிடக்கிறாங்க. அது அவர்கள் உள்ளார்ந்த உறுப்புகளை பாதிக்கப்படாதபடி இந்த வேண்டாத உணவுகளை வெறுத்து இவர்கள் உடலுக்கு ஆரோக்கியம் உண்டாக்கின்ற உணவை மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சாப்பிட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சிறு சிறு உணவுகள் இவர்கள் உடலை பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே, அதனால் நிமித்தம் அந்த உணவுக்கு அடிமையாகி கிடந்து அந்த டேஸ்ட் அவங்க நாக்குல ஒட்டினதுனால அதற்கு அடிமையே கடந்து அதுல இருந்து மீட்டு வர முடியாமல் கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் சரீரத்தை பாதிப்புகள் தள்ளப்படாதபடி கர்த்தர் அந்த உணவின் சுவையில் இருந்து அவர்களை மீட்டெடுங்க ஆண்டவரே. கேம்ல இருந்து மீட்டெடுத்ததற்காக நன்றி, உணவுல இருந்து மீட்டெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. கார்ட்டூன்ல இருந்து மீட்டெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கார்ட்டூனை பார்த்து எத்தனையோ பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அந்த பாதிப்புகள் எல்லாவற்றில இருந்து அந்த குழந்தைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த கேம்னால பாதிக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நார்மல் நிலைக்கு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நார்மல் நிலைக்கு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கார்ட்டூனை பார்த்து கொண்டு ஆண்டவரே அதில் வருகின்ற ஆண்டவரே அந்த கோபங்கள் எல்லாம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் போது வெளிப்படுகிறது ஆண்டவரே. சினிமா பாடல்கள் ஆண்டவரே, சினிமா டயலாக்குகள், அதே போன்ற காரியங்கள் அந்த சிறு பிள்ளைகளும் பேச ஆரம்பிக்கிறார்கள் ஆண்டவரே. இதே போன்ற காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற தேவன் நீங்கப்பா ஆண்டவரே. நீங்க நேசிப்பதற்காக நன்றி. இதே போல் காரியங்களில் இருந்து அவர்களை விடுதலை கொடுத்து நீங்க மீட்டெடுத்ததற்காக நன்றிப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, மெய்யான விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க மெய்யான விடுதலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தூக்கி எடுத்ததற்காக நன்றி. விசேஷமாக எங்க சபையில் இருக்கிற, எங்க குடும்பங்களில் இருக்கிற சொந்த பந்தங்களை நினைக்கிறோம், சிறு பிள்ளைகளை நினைக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் நீங்க மீட்டு எடுங்க ஆண்டவரே. நீங்க மீட்டு எடுத்து ஆண்டவரே, இதே போல் சம்பவங்களை அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டு எடுத்ததுக்காக நன்றி. பெற்றோர்களுக்கும் ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எந்த காரியத்தை டிவியில போட்டு கொடுக்கணும், எந்த காரியத்தை செல்போன்ல போட்டு கொடுக்கறங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சிறு வயதிலிருந்து உமது வார்த்தையை கேட்கக்கூடிய சிறு பிள்ளைகளாக மாறட்டும். சிறு வயதிலிருந்து உமது வேதத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாறட்டும். உமது பாடல்களை டிவியில செல்போன்ல பார்க்கிற பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் வீணான நஞ்சுகளை சத்துரு விதைக்காதபடி நல்ல காரியத்தை கர்த்தர் நீங்க விதைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதே போல் சம்பவங்கள் அகப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மீட்டெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.